நம்ம எதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நடுக்கற்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு புதற்காடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் வந்துட்டு ஜேசிபி வச்சு நல்லாவே இழுத்து ஒரு பெரிய பாதையாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் எவ்வளோ பெரிய புதற்காடாக மாறிடுச்சு. பாருங்க, இப்படியே இடது பக்கம் பாருங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை ஐயா வணக்கம். இந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவின் தலைமுடியை பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு நடுக்கல் இருக்கும். அண்ணனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் உங்கள் பேருண்ணா? மோகன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நடுக்கற்கள். எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் கவரிப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. கவரிப்பட்டினம் ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொகரப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடுக்கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை நடுக்கற்கள் தெரியுமா? ஒரே இடத்துல 13 நடுக்கற்கள். ஆமாங்க, 13 நடுக்கற்கள் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடுக்கற்களை தேடி நாம் வந்திருக்கும் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகரப்பள்ளி. விதமான போர் நடந்திருக்கலாம். ஏன் சேலர் சோழ பாண்டியர்கள் இந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சிருக்கலாம். அவர்கள் போரிட்டு இருக்கலாம். ஏன் விஜயநகர் எம்பையர் போரிட்டு இருக்கலாம். ஏன் ஹைதர் அலி கூட போரிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஊர்ல 13 நடுக்கற்கள் இந்த மக்கள் போரிட்டு இருக்கலாம். வீர மங்கையர்கள் போரிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வீர திலகமிட்ட ஆண்மார்கள் போரிட்டு இருக்கலாம். இந்த ஊர் ஜமீன்தார்கள் போரிட்டு இருக்கலாம். இந்த ஊர் மக்கள் போரிட்டு இருக்கலாம். அவர்களின் செல்ல பிராணிகளான ஆடு மாடுகளை காப்பாற்ற போரிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் இந்த ஊர்ல அமைய பெற்றிருக்கு. வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, நம்ம வந்திருக்கும் இடம் இதுதான் தொகரப்பள்ளி. ஸோ இந்த இடத்துல தான் நடுக்கற்கள், ஒரே இடத்துல வந்து 13 நடுக்கற்கள் இருக்கு. இந்த நடுக்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிற மாதிரியான நடுக்கற்கள்ங்க. ஒன்னொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். ராஜாவுக்காக வச்ச நடுக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் மனைவி கணவனுக்காக வச்ச நடுக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் புலியிடம் போராடிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானைகளிடம் இருந்து காப்பாற்றிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுக்கற்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பலவிதமான நடுக்கற்கள் இங்கே வந்து பார்க்கலாம். வாங்க, ஒவ்வொரு நடுக்கற்களும் என்ன அம்சத்தையும் என்ன பழமையையும் என்ன வரலாற்றையும் நமக்கு சொல்ல போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து வலதுபுறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர் புரிகிற மாதிரியான ஒரு நடுக்கல். ஐயா வணக்கம். இந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவின் தலைமுடியை பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு நடுக்கல் இருக்கும். அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ராஜாவின் அம்பை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு நடுக்கல். பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனைவி இருக்காங்க. அவங்களுடைய கைகள்லையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கத்தி மாதிரியான சிம்பிள் ஒன்று இருக்குது. இப்படியே இடது பக்கம் பாருங்கள். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புலி வந்துட்டு வர மாதிரியான ஒரு நடுக்கல். யாருமே இன்னும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு 3 குதிரைகள், ஒரு அழகான 3 குதிரைகள், அப்பா அம்மா பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான குதிரைகள் இங்கே. நம்மளை யாருமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி தனியாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து போய் வீடியோ எடுப்போம் வாங்க.
இங்கே வந்து பாருங்க, ஒரு அரசன் கையில் வந்துட்டு ஈட்டி வச்சிருக்காரு. இந்த பக்கம் இன்னொரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசனா போர் தலைவனான்றது தெரியல, கையில் வந்துட்டு வில்லம்பு வச்சிருக்காரு. ஸோ அந்த வில்லம்பு வச்சிருக்கும் அரசன் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி வச்சு அந்த அரசன் மேலே குத்துற மாதிரியான ஒரு காட்சி. இன்னொரு கை வந்துட்டு வாளோடைய வலையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சி. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையாரோட சிற்பமும் கூட செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லா பக்கத்துலையுமே அம்மையாரை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசன் இறந்த பின்னாடி உடன்கட்டை ஏறுறதா ஒரு தகவலெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அதுவாக கூட இருக்கலாம். இறந்த பின்னாடி அவங்களும் போய் கீழே விழுந்து இறந்துருவாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் சிவன் வந்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு உண்மையாகவே ஒரு அரசனாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவன் இருக்கிற இடத்துல அரசனுக்கு தான் வந்துட்டு நடுக்கல் நட்டுவாங்க. இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நாயக்கர் காலத்து எழுத்துக்கள். அந்த வடிவம்லாம் நல்லாவே தெரியுது. மீ மகாராஜான்னு போட்டிருக்கு. மேலே ஒரு எழுத்து மட்டும் மகாராஜான்றது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாமே சேதாரமாக இருக்கு. ஏன்னா காலத்தின் அழிவு இல்லையா, அதனால இந்த இடத்த பாருங்க, அவ்வளவு அமைதியான இடமா இருக்கு. நடுவில் ஒரு தண்ணீர் சேகரிக்கும் மூலமாக கூட இது பயன்படுத்துது. ஒரு அமைதியான ஒரு இடம். இந்த மலைக்கு மேலே கூட ஏதோ ஒரு கோட்டை இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க வந்து பாருங்க, ஒரு அரசன் குதிரையில போற மாதிரியான ஒரு காட்சி. கையில வந்து ஈட்டியை வச்சிருக்க மாதிரி. நடுக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு தாயாரும் ஒரு தந்தையாரும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவே அற்புதமான ஒரு காட்சியை வந்துட்டு நடுக்கல்லாம் நட்டியிருக்காங்க. 3 பேர் வந்துட்டு போரிடுற மாதிரியான ஒரு காட்சி. எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஓவியங்கள் இருந்திருக்கு, எழுத்துக்கள் கூட இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இந்த சைடில் பாருங்கள், ஒரு அரசன் சிவனை வழிபடுற மாதிரியான ஒரு காட்சி. இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. நமக்கு இங்கே வந்துட்டு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கும் 12 13 கற்கள், நடுக்கற்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கதைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளான மாடு, ஆடு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புலிக்கிட்டமிருந்து, சிறுத்தைக்கிட்டமிருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு சண்டை போர்க்காட்சிகளும் அமையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர் வீரர்களுமே சண்டையிட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல நிறைய குதிரை படைகள் வந்துட்டு போனதுக்கான சாட்சியாகவும் இங்கே வந்து குதிரைகளுமே வந்துட்டு ஒரு தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள். இது ஒரு அம்மையாரும் ஒரு குதிரை வீரனும் நினைக்கிறேன். அவருடைய மனைவியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த பக்கம் அப்படியே லைட்டாக திரும்பினா ஒரு அரசர் வில்லம்பு வைத்து கொண்டு புலியிடம் போராடுற மாதிரியான ஒரு காட்சி. நகரப்பள்ளியில் முன்னாடி வந்துட்டு ஒரு கோவில் பார்த்தோம் இல்லையா, நடுக்கற்கள்லாம் நட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு கோவில், இது பெரிய கோவில் அது சிறிய கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, சின்னவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ நம்ம அதை தேடி தான் போகிறோம். ஒரு அண்ணா வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு புதர் காடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் வந்துட்டு ஜேசிபி வச்சு நல்லாவே இழுத்து ஒரு பெரிய பாதையாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் எவ்வளோ பெரிய புதர் காடாக மாறிடுச்சு, முள்காடாக இருக்குது பாருங்கள். பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. இங்கே நம்ம வரலாற்றை தேடி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுவோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்தே போடுறோம். மக்களே முன்னாடி ஆமாம் ஆமாம் இல்லை அப்பா எவ்வளோ அழகான ஒரு இடம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு அரசன் சொல்ல முடியாது, ஒரு போர் தலைவன் கூட சொல்லலாம். ஏன்னா குதிரை மேலே உட்காண்ட்ருக்க மாதிரியான ஒரு காட்சி. ஒரு கையில் வந்துட்டு வில்லு வந்துட்டு அம்பு வந்துட்டு இன்னொரு வீரன் மேலே ஈட்டி மாதிரி பாயிறது. அந்த காட்சியை இந்த இடத்துல இருக்குது. அரசர்கள் எல்லாமே வந்துட்டு சிவனை வந்துட்டு வழிபாடுவாங்க. சோழராக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சிவனை வந்து வழிபடுவாங்க. ஸோ அப்படி சிவனை வெளிப்பட்ட ஒரு கற்சிலையை வந்துட்டு நான் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே தான் பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்கள். ஒரு கையில் வந்து பூ வச்சுருக்காரு, இன்னொரு கையை வந்து இடுப்பில் வச்சுருக்காரு. இடுப்பில் இருந்து ஏதோ எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. சிவனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இந்த இடத்துல இந்த கல் தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோழர்களோ இல்லை பாண்டியர்களோ போர் செஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கதிர்வேல்.